நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். கடலை பருப்பு சுண்டல் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு நான் 200 கிராம் எடுத்து 2 hours சோக் பண்ணி வச்சுருக்கேன். துருவின தேங்காய் ஒரு 1/4 கப் இருந்தால் போதும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய். இதை வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிருக்கிறோம். இது வந்து ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். நிறையா விசில் விட்டோன்னா குழஞ்சிடும். சன்னா ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம். நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். அதாவது இல்லைனா ரொம்ப குழஞ்சிடும். ஒரே ஒரு விசில் விட்டாலே போதும். இதை வந்து நம்ம வடிச்சுக்கலாம். நம்ம தண்ணியை வடிச்சிட்டோம். இது கொஞ்ச நேரம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கலாம். தண்ணி வந்து நிறையா இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா கொஞ்சம் குழஞ்சிடும். அதனால் தண்ணி வந்து ஃபுல்லாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். நம்ம கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதா இருந்ததுன்னா வெங்காயம், பூண்டு ரெண்டையுமே நம்ம தவிர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டோம். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போது பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை. இந்த கடலைப்பருப்புக்கு நம்ம இது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணணும். வேர்க்கடலை பொடி, தேங்காய் துருவல். இந்த கடலைப்பருப்பு சுண்டலுக்கு இந்த வேர்க்கடலை பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம எள்ளு போட்டு அரைச்சாலும் நல்லா டேஸ்ட்டு வரும். ஆல்ரெடி உப்பு போட்டுக்கிறதுனால நம்ம உப்பு ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கிற சன்னாவை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து நெய்வேத்தியம் பண்ணுறப்போ உப்பு போட்டு வேக வைக்கலைன்னா நம்ம வந்து கடலைப்பருப்பு கூட கொஞ்சமாக வெல்லம், தேங்காய், ஏலக்காய் அந்த 3 ஆட் பண்ணி கூட வைக்கலாம். பிரசாதமாக வரவங்களுக்கு நம்ம தரலாம். சன்னா ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். அதாவது இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணி இருந்தாலுமே ட்ரை ஆகிடணும். ரொம்ப கலர வேண்டாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு ட்ராப் கூட இருக்காது. அதே மாதிரி நம்ம இது மத்தியானம் செஞ்சால் கூட நைட்டு வரைக்கும் கெட்டு போகாது. தேங்காயும் நம்ம வறுத்துறதுனால தண்ணி இருந்துச்சுன்னா எப்போவுமே வந்து சீக்கிரமாக கெட்டுரும். அதனால் மேக்ஸிமம் நல்லா ட்ரையாக வறுத்துட்டிங்கன்னா எந்த பொருளுமே கெட்டு போகாது. இப்போது ரெடி ஆகிடுச்சு. சன்னா சுண்டல் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான கடலை பருப்பு சுண்டல் ரெடி.